கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆகையாலே அங்கே பேதுரு சொல்லுகின்றார், நீங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா அவை வசனத்தின் மீது வாஞ்சையா இருங்க. அப்பதான் வசனத்தின் மீது உள்ள வாஞ்சை தான் நம்ம வளர வைக்கும்னு சொல்ற. சரி, அடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் பாருங்கள். ஆமென். மூன்றாவதாக நாம் கிறிஸ்துவோடு சேர வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடு சேர்ந்து இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு சேர்ந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். பாருங்க, அங்கே சொல்லுகின்றார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். பாருங்கள், இயேசு மனுஷரால் தள்ளப்பட்டார். அப்படிதானா? மனுஷரால் தள்ளப்பட்டாரா? அவர் மனுஷனாக வந்தார். இந்த பூமியிலே மனுஷர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளல. அவர் யூதர்களுடைய குடும்பத்துல யூத பாரம்பரியத்துல வந்தார். ஆனா யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, அவர்களை தள்ளிவிட்டார்கள். ஆனால் பாருங்கள், அவர் யாருன்னா விலையேற பெற்ற கல். அல்லேலூயா. கிறிஸ்து யார்? விலையேற பெற்ற கல். கிறிஸ்து யார்? ஜீவனுள்ள கல். அல்லேலூயா. என்ன கல்? எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள கல். அல்லேலூயா. இயேசு ஜீவனுள்ள கல். அந்த கல்லுல நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கல்லுல நாமளும் இசைந்து இருக்கும் பொழுது அவருக்குள் இருக்கிற ஜீவன் எனக்குள்ளே கிரியை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்படணும். வேதம் சொல்கிறது, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவரோடு கூட சேர்க்கப்பட்டீர்கள், சமீபமானீர்கள் என்று நாம் கலாத்தியரிலே வாசிக்கிறோம். ஆகையாலுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கால நேரத்தில் இயேசுவோடு நாம் இருக்கிறோமா? ஒரு கேள்வி கேளுங்க. இயேசு என் கூட இருக்கிறாரா? நான் இயேசுவோடு இருக்கிறேனா? அல்லேலூயா. நம்ம பல நேரங்களில் சொல்லுவோம், இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இயேசு கூட வருவார். இயேசு என் கூட இருக்கிறார். சரி, நல்லது. இயேசு கூட நீங்க இருக்கீங்களா? கேக்குதா? இயேசு என் கூட இருக்கிறார். நல்லது. இயேசு கூட நீங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? இப்ப நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரு? சிறுவைகுண்டம் தொகுதி ஊர்வசி அமிர்தராஜ். பாருங்க, அவர் எனக்கு தெரியும். அவரு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்ல? ஆனா அவருக்கு நம்மள தெரியுமா? அவரு நமக்கு தெரியும், ஆனா நம்மள அவருக்கு தெரியாது. நாம என்ன சொல்லிக்கலாம், ஊர்வசி அமிர்தராஜ் எனக்கு தெரியும், ஆனா அவரு சொல்லணும், சிங்கண்ண எனக்கு தெரியணும். சிங்கண்ண எனக்கு தெரியும்னு ஊர்வசி சொல்லணும். முடியுமா? இப்போ உலகத்துல அப்படிதான் இருக்கு. இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இயேசு நம்மளை பார்த்து சொல்லணும், அவன் என்னுடைய மகன் சிங்க எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அவன் என் கூட தான் இருக்கான், அவன் என் கூட தான் வாரான், அவனோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். அப்படியானால் நீங்கள் இயேசுவோட இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக நேரத்துல இயேசுவோட நாம இருக்கிறது இல்ல. இயேசுவை விட்டுட்டு போயிடும், இயேசுவை விட்டுட்டு தூரம் போயிடும், இயேசுவை அப்பப்போ வந்து பிடிச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. அப்படி இருக்க கூடாது. நம்முடைய ஜீவியத்துல எப்பவும் இயேசுவோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு பக்தன் மிக அருமையாய் பாடுகிறான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. பாருங்க, அவரோடு நாம் இருக்கணும். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கணும்.
வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற காற்றை தம்முடைய கைப்பிடிகளில் அடக்கி வைத்திருக்கிற உன்னதமான தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா இந்த உலகத்தில் அத்தனை காரியங்களும் நமக்கு ஜெயமா நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் என் கூட இருக்கணும். இந்த உலகத்தில் யார் என்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை மறந்து போனாலும், யார் என்னை விட்டு விலகி போனாலும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரோடு நான் இருக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நான் நடக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? அல்லேலூயா. உம்மோடு இருக்கணும். அந்த இயேசுவோடு நான் சேர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வளரும்படி அவரோடு உள்ள அந்த தனிப்பட்ட உறவில் ஜெப வாழ்வில் சேர்த்திருங்கள். அல்லேலூயா. அவரோட சேர்ந்து இருக்கணும்னா நாம் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நாம் எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நாம் உலகத்துல ஜெயிப்பதற்கு, உலகத்தை ஜெயிப்பதற்கு, உலகத்தில் அத்தனை காரியங்களை நாம் ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களை கண்டு பிசாசு பயப்படுகிறார். ஜெபிக்கிறவங்களை கண்டு பரலோகம் சந்தோஷப்படுது, தேவன் சந்தோஷப்படுகிறார். இன்னைக்கு நாம தேவனோடு நெருங்குவதற்கு ஜெப ஜீவியம் அவசியம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆமென், அவரோடு நாம் நெருங்கி நடக்க வேண்டும். வேதத்தில் பரிசுத்தவான்கள் அப்படித்தான் நடந்தார்கள். ஆபிரகாம் அப்படித்தான் நடந்தார். ஆமென். மோசே அப்படித்தான் நடந்தார். மோசே சீனாய் மலையிலே 40 நாட்கள் காத்திருக்கிறார். தேவ பிரசன்னத்துக்காக, தேவனுடைய மகிமைக்காக. அவன் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல வீட்டுல படிச்சு பாருங்க. அங்கே மோசே காத்திருக்கிறார் 40 நாட்கள், புசியாமலும் குடியாமலும் தேவ பர்வதத்துல அவன் காத்திருக்கிறார். ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. மோசே கேட்கின்றார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை மோசேக்கு காண்பித்தார். அல்லேலூயா. வேதத்திலே அவன் ஆபிரகாமோடு தேவன் பேசினார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமும் தேவனும் ஒருவரோடு ஒருவர் பேசினார்கள். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு கர்த்தர் எழுந்தருளி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர்கள் எவ்வளவு தேவனோடு நெருங்கி இருந்தார்கள் பாருங்க. நம்ம 2 பேர் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி இருக்கோம்னா உட்கார்ந்து பேசிட்டே இருப்போம். உட்கார்ந்து பேசிட்டே இருப்போம். சும்மா இருப்போமா? பேசிட்டே இருப்போம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட நாம பேசிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் மனிதனோடு பேசுகிறவர், மனுமக்களோடு பேசும்படி விரும்புகிற ஒரு தெய்வத்தினை நாம் இந்த கால நேரத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர் பேசுகிற தெய்வம். அவரிடத்துல நாம பேசணும். நாம மட்டும் பேசினா போதாது, அவர் நம்ம கிட்ட பேசுவார். அல்லேலூயா. நாம பேசும்போது அவர் நம்ம கிட்ட பேசுவார். ஒரு குழந்தை தான் தகப்பனிடத்துல தாயிடத்துல பேசும் பொழுது அவன் தகப்பனோ தாயோ அமைதியா இருக்க மாட்டாங்க, திரும்ப பேசுவாங்க. நம்முடைய பரம தகப்பன் ஆமென் இந்த கால நேரத்துல சொல்லுகின்றார், நீங்க என்னோடு பேசுங்க, நான் உங்களோட பேசுவேன். அல்லேலூயா. ஆகையால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு பேசுகிறவர்களா இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. பாருங்கள், நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்த வேண்டும். ஆசாரிய கூட்டம் நாம் ஆவிக்குரிய மாளிகையாம் சபையோடு கூட நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆவிக்கேற்ற மாளிகையார். என்ன மாளிகை சொல்லுங்க? சொல்லுங்க. ஆவிக்கேற்ற மாளிகை. அங்க சொல்றார், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வருகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்கு நாம் ஆலயத்துக்கு வருகிறோம்? சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 100வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை படிக்க பார்க்கலாம். 100வது அதிகாரம் 1, 2, 3. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து
ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஹalleluya. எதுக்கு நாம் ஆலயத்துக்கு வருகிறோம்? அவரை துதிக்கும்படிக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்கு, அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வருகிறோம். ஹalleluya. ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய ஊழியர்களோடு இணைந்து ஆசாரியர்களாய், லேவியர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், அர்ப்பணிப்பு நிறைந்தவர்களாய் தேவ சமூகத்தில் நாம் ஆராதிக்கிற ஆராதனையை பரலோகம் கவனிக்கிறது. ஹalleluya. நம்முடைய ஆராதனையை தேவ தூதர்களும் உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பரலோகத்திலே ஒரு பெரிய ஆராதனை நடக்கிறது. பரலோகத்திலே 24 மணி நேரமும் ஆமென் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அங்கே இருக்கிற திரளுத்த தூதர்களும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்?